இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் ஹுசூர். யாருடன் விளையாடுவதற்காக இதை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஷெஹன்ஷாவோடு. ஆனால் இந்த போட்டி இன்னொரு இடத்தில் தயாராக இருக்கிறது ஹுசூர். அந்த பெனசீர் ஷெஹன்ஷாவை வர சொல்லி இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். அந்த தாசி பெனசீரோடா? ஆதாப் ருக்கையா பேகம். ஆதாப். அமருங்கள். நான் தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? தங்களுக்காக ஒரு பரிசை எடுத்து வந்திருக்கிறேன். அப்படியா? எங்கே அதை காட்டுங்கள். சில கவிதைகள் செய்யுள்களை சேகரித்து இந்த புத்தகத்தை தயாரித்துள்ளேன். அப்படியென்றால் இதை படியுங்கள். காலத்தை வென்றவர்கள் என்று இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? உதிக்கும் சூரியன் கூட பகல் முடிந்தவுடன் மறைந்து விடுகிறான். இந்த உலகமே இருண்டு விடுகிறது. இதுவே காலத்தின் கட்டாயம். அற்புதம். இது மிகவும் நல்ல கருத்து என்று கூறுவேன். மிக்க நன்றி. வாருங்களேன், நாம் ஒரு சதுரங்க ஆட்டம் ஆடலாம். ஆகட்டும். ருக்கையா பேகம் அவர்களே, தாங்கள் தவறாக நினைக்கவில்லை என்றால் நான் வரும்பொழுது தாங்கள் நகைத்தீர்களே, எதற்காக? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஹோஷியார் தான் என்னிடம் கூறினாள். அந்த காபூலில் இருந்து வந்திருக்கும் அடிமை ஷெஹன்ஷாவை அழைத்தாளாம், அவளுடன் இரவை கழிப்பதற்காக. ஹோஷியார், நான் ஒன்றை உறுதியாக கூறுகிறேன். ஒருவேளை ஷெஹன்ஷா அவளிடம் சென்றால் எனது அதிகாரத்தை நான் உனக்காக ஒரு நாள் தருகிறேன். அதோடு நான் உனக்காக சேவை செய்கிறேன். ஹுசூர், அந்த குதாவிடம் நான் பிரார்த்திக்கிறேன். இந்த பந்தயத்தில் நான் தோற்றுவிட வேண்டும். நீங்கள் எனக்கு சேவை செய்வதற்குள் நான் அல்லாவிடம் சென்று விட வேண்டும். ருக்கையா பேகம் அவர்களே, தங்களிடம் ஒன்று கூற வேண்டும். அன்று நிகழ்ச்சியின் போது ஷெஹன்ஷா அவர்கள் ஜோதா பேகத்தின் இடத்தை அந்த பெனாசிற்கு அளித்தார். அப்படி என்றால் மீண்டும் ஷெஹன்ஷாவிற்கும் ஜோதா பேகத்திற்கும் இடையில் உங்கள் கவிதையில் இருக்கும் ஆழம் போல தாங்கள் கூறுவதும் உண்மைதான். எது எவ்வாறு இருந்தாலும் ஒன்றை மட்டும் நான் கூறிக்கொள்கிறேன். நமது ஷெஹன்ஷா அந்த அடிமையிடம் செல்ல மாட்டார். ஏனென்றால் அடிமைகள் தான் ஷெஹன்ஷாவின் கட்டளையை ஏற்பார்கள். ஷெஹன்ஷா கட்டளைகளை ஏற்க மாட்டார். அவ்வாறு என்ன நடந்திருக்கும்? ஷெஹன்ஷாவிற்கும் ஜோதா பேகத்திற்கும் இடையில் எதற்காக ஷெஹன்ஷா அவர்கள் ஜோதா பேகத்தை இவ்வாறு ஒதுக்க நினைக்கிறார்? பேகம் சாய்பா, நீங்கள் என்னை அழைத்தீர்களா? ஆமாம், ஆனால் உன்னை அமருமாறு கூறவில்லை. நான் எங்க அமர்ந்தேன்? நான் நின்று கொண்டுதான் இருக்கிறேன். பொய் கூறாதே, எனக்கு தெரியும் நீ அமர்ந்துதான் இருக்கிறாய். இல்லை பேகம் சாய்பா, நான் நின்று கொண்டிருக்கிறேன். யா அல்லாஹ், நீங்கள் இப்படித்தானா? ஆம் பேகம் சாய்பா. சரி, நீங்கள் நின்று கொண்டிருங்கள், நான் அமர்ந்து கொள்கிறேன். அது என்னவென்றால், எனக்கு அழகாகுவதற்கு ரகசியம் தெரிய வேண்டும். கூறுகிறீர்களா? நன்றி. நீங்கள் எதை வைத்து என்னை அழகி என்று கூறினீர்கள்? ஐயோ, உன்னை இல்லை, பெனசீரின் அழகை பற்றி கேட்கிறேன். தாங்கள் அந்த ரகசியத்தை என்னிடம் கூறுங்கள். ஓ, அது அவர் உண்மையில் பல மூலிகைகள் கொண்ட எண்ணெயை மாலிஷ் செய்து கொள்வார்கள். சரி, அப்படி என்றால் அந்த மூலிகையின் பெயர் எண்ணெயோடு எப்படி கலப்பது என்று கூறுங்கள். சரி, இப்போது இங்கிருந்து செல்லுங்கள். மகாமந்திரியாருக்கு வணக்கம். உன்னுடைய பெனசீருக்கு இன்னும் என்னென்ன பிடிக்கும் என்று கூறு. அவருக்கு நாட்டியம் ஆடுவதும் பிடிக்கும், பிறகு வேட்டையாடுவதும் ரொம்ப பிடிக்கும். இந்த விஷயம் எனக்கும் தெரியும். வேட்டையாடுவதில் மிகவும் திறமைசாலிதான். வாளுக்கு பதிலாக தன் கூர்மையான பார்வையில் வேட்டையாடுகிறாள். நீ செல். சரி. அத்தை, எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியுமா, நான் பெனசீரின் அழகு ரகசியங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு விட்டேன். கூடிய விரைவில் இந்த மாளிகையில் அனைத்து பேகங்களை விட நானே அழகாக இருப்பேன். உங்களிடம் அனைவரும் கூறுவார்கள், உங்களின் மருமகள் மிகவும் அழகென்று. ஆம் ஜாவிதா, மிக விரைவில் அந்த நாள் வரும். ஆனால் அதற்காக நீ இன்னொரு முக்கியமான வேலையை செய்ய வேண்டும். செய்வாயா? நீ சூரியனிடம் சென்று கிழக்கே உதிக்காதே, மேற்கே உதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள். அவ்வாறு நடந்தால் நீ நினைத்தது நடக்கும். புரிந்ததா? யோசி, இதை பற்றி யோசி. அத்தை கூறியது போல் சூரியனிடம் சென்று கிழக்கே உதிக்காதே, மேற்கே உதி என்று எப்படி கூற முடியும்? சூரியன் எப்படி நான் கூறுவதை கேட்பார்?
அத்தையவருக்கு வயதாக வயதாக மூளை குழம்பி விட்டது என்று நினைக்கின்றேன். இவருக்கு முழுவதுமாக மூளை குழம்புவதற்கு முன் பதவியை வேறு ஒருவரிடம் ஒப்படைத்தால் நாடு தப்பிக்கும். யா அல்லாஹ். ஆஹா ஆஹா சுபான் அல்லா பெனசீர். அஸ்ஸலாம் வலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். செல்லுங்கள். மகாமந்திரியாரே, இந்த அடிமையை தாங்கள் அழைத்திருந்தால். பெனசீர், தாகம் எடுப்பவன் தண்ணீரிடம் செல்வான், தண்ணீர் அவனை தேடி வராது. யா குதா, இந்த அவலை பெண்ணால் மகாமந்திரியின் தாகத்தை எவ்வாறு தணிக்க முடியும்? உன்னை போன்று உன் பேச்சும் இனிமையாக இருக்கிறது. உனக்கு பிரச்சனை இல்லை என்றால் நாம் அமர்ந்து பேசலாமா? பேகம் ஜோதாவிடம் நீ என்ன பேசினாய் பெனசீர்? ஒன்றுமில்லை, மனதில் இருந்த பாரத்தை இறக்கி வைத்தேன். அதைத்தான் கேட்கிறேன். என்னென்ன பாரத்தை இறக்கினாய், ஏற்றினாய் என்று. தாங்கள் தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள்? நீ மிகவும் தெளிவானவள் என்று கேள்விப்பட்டேன் பெனசீர். நான் ஒன்று கூறட்டுமா? என்னுடைய கேள்விக்கு பதில் மறு கேள்வி கேட்பது அல்ல. தவறுக்க மன்னியுங்கள். நான் இந்த ராஜ்யத்தில் இருப்பது ஜோதா பேகம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று என் மனதுக்கு தோன்றுகிறது. அது மட்டுமல்லாமல் ஷெஹன்ஷா அவருடைய இடத்தில் என்னை அமர வைத்தார். அதுவும் அவருக்கு பிடிக்கவில்லை போலும். ஆகையால் தான் நான் அது உண்மையா என்று கேட்டேன். உன்னை பற்றி எப்படி நினைத்தேனோ அப்படியே இருக்கிறாய். நீ மிகவும் தெளிவானவள். அறிவாளிகளுக்கு இந்த மகாமாங்காவின் புத்தகத்தில் எப்பொழுதும் இடம் இருக்கிறது. உங்களுடைய புத்தகத்தில் இடம் பிடித்து விட்டால் அவரது பெருமை ராஜ்யத்தில் அதிகரித்துவிடும், சரியா? நிச்சயமாக. அப்படி என்றால் ஜோதா பேகம் அவர்கள் தன் இடத்தை இழந்து விடுவார் என்று தோன்றுகிறது. உங்களுக்கு அவர் தோதுவாக நடந்து கொள்ளவில்லை என்பதே அதற்கு காரணம். உண்மைதானே? தவறாக இருந்தால் என்னை திருத்துங்கள். பெனசீர், உன்னுடைய அறிவு கூர்மையாக இருக்கிறது, எனக்கு பிடித்திருக்கிறது. உன்னுடைய அறிவை விட உன் உதடுகள் மிக வேகமாக செயல்படுகிறது. மன்னித்து விட, எனக்கு இது பிடிக்கவில்லை. வாழ்க்கையில் நீ முன்னேற நினைத்தால் அறிவுதான் வேலை செய்ய வேண்டும், உதடுகள் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். நீ வெற்றி அடைய வேண்டும் என்று நினைத்தால் நான் கூறியவாறு நீ செய்தால் நிச்சயமாக வெற்றி அடைவாய். புரிகிறதா உனக்கு? ஒன்றை நினைவில் கொள், ஷெஹன்ஷா என்னை பெரியம்மா என்று அழைப்பார். என் புத்தகத்தில் நீடித்திருக்க வேண்டும் என்று நினைவில் வைத்துக்கொள். அதுதான் நல்லது. ஜலாலுக்கு அருகில் விரைவாக செல்ல வேண்டும் என்று நினைத்தால் நான் எவ்வாறு கூறுகிறேனோ அவ்வாறே செய். குதாஃபிஸ். சித்தி அவர்களே, இன்னும் தூங்கவில்லையா? கதை கேட்காமல் எனக்கு உறக்கமே வரவில்லை. கதை கூறுகிறீர்களா? இன்று என்னுடைய மனம் மிகவும் கவலையாக உள்ளது. நாளை கூறட்டுமா? இல்லை, நீங்கள் கதை கூறாமல் நான் இந்த இடத்தை விட்டு செல்லவே மாட்டேன். ரஹீம், சித்தி அவர்கள் மனது சரியில்லை என்று கூறும் பொழுது எதற்காக அடம் பிடிக்கிறீர்கள்? கதையை நாளை கேட்டுக்கொள்ளலாம் ரஹீம். போர்வையை போர்த்திக் கொள்ளாமல் இரவில் இங்கு என்ன செய்கிறீர்கள்? தாங்கள் இங்கிருந்து செல்லுங்கள். நான் உங்களுடன் பேச மாட்டேன். அவ்வாறே நான் சித்தியிடமும் பேச மாட்டேன். என்னமாயிற்று ஜோதா பேகம்? தாங்கள் ஏன் இவ்வாறு இருக்கிறீர்கள்? நான் மிகவும் கவலையாக உள்ளேன். ஷெஹன்ஷாவை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சில நேரத்தில் எதிர்பார்க்காத வகையில் கௌரவம் அளிக்கிறார், சில நேரத்தில் தாங்க முடியாத அளவிற்கு அவமானப்படுத்துகிறார். என்னை ஒரு பொருட்டாக கூட அவர் கருதுவதில்லை. என்னமாயிற்று உங்கள் இருவருக்கும்? ஷெஹன்ஷா எதற்காகவாவது கோவப்பட்டாரா? சலீமா பேகம் நடந்தது கூற விருப்பமில்லை என்றால் பரவாயில்லை, விடுங்கள். என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஷெஹன்ஷா அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். ஹுசூர், பெனசீர் அவர்கள் தங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். சலீமா பேகம்,
என் கவலையை பகிர்ந்து கொள்ளத்தான் தாங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது எனக்கு தங்களிடம் பேசுவதற்கு கூட மனம் வரவில்லை. தாங்கள் தவறாக நினைக்காவிட்டால் நான் சிறிது நேரம் தனிமையில் இருக்க வேண்டும். தங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள். குதாஃபிஸ். ஜோதா பேகத்தை பார்த்தால் இது சிறிய விவகாரம் போல் தெரியவில்லை. நிச்சயமாக ஏதோ நடந்திருக்கிறது. அது பெரிய விஷயமாகத்தான் இருக்கும். அவரிடம் சென்று என்னை சந்திக்க வேண்டும் என்றால் அவர்தான் இங்கு வர வேண்டும், நான் வரமாட்டேன் என்று கூறு. அவர் என்னுடன் பேச வேண்டும் என்றால் அவரை நான் இங்கு வர சொன்னதாக அவரிடம் சென்று கூறு. தங்களின் கட்டளை ஷெஹன்ஷா. அல்லாஹ், என்ன ஒரு அற்புதமான மனிதர் ஷஹன்ஷா ஜலாலுதீன். வேறு ஒரு ஆணாக இருந்தால் என்னுடைய அழகை அடைவதற்காக நான் கூப்பிட்ட ஒரே குரலுக்கே வந்திருப்பார்கள். ஆனால் ஷஹன்ஷா ஜலாலிடம் அவ்வாறு எந்த பதப்பதைப்பும் தெரியவில்லை. அவ்வாறென்றால் இன்று இரவு பாட்ஷா ஷெஹன்ஷா அவர்கள் உங்கள் அழகில் கரைந்து விடுவார் என்று நினைக்கிறீர்களா? அதை கச்சிதமாக கோர முடியாது. என்னுடைய அழகில் மயங்காதவர்கள் என்று இதுவரை யாரும் இருந்ததே இல்லை. ஆனால் ஷஹன்ஷா அவர்கள் அதில் வித்தியாசமானவர். அவருடைய இதயம் கரைந்து விட்டால் நான் வெல்வது என்பது நிச்சயம். வாருங்கள். இல்லை ஜஹீரா, இன்று நீ என்னுடன் வர வேண்டாம். நானே சென்று கொள்கிறேன். ஆதாப் ஷஹன்ஷா. இன்று காற்று மிகவும் வித்தியாசமாக வீசுகிறது. இந்த காற்றில் தங்கள் கூந்தல் மிகவும் அழகாக அசைகிறது. பிரமாதம். என்னை அருகில் வைத்துக்கொண்டு ஷஹன்ஷா இன்னொருவரை குறிவைக்கிறார். இந்த ஜோதா பேகத்தினால் ஷஹன்ஷாவின் கவனம் என்னை விட்டு மீண்டும் சிதறுகின்றது. நான் தங்களுக்காக தான் காத்துக் கொண்டிருக்கிறேன். ஷஹன்ஷாவை இவ்வளவு நேரம் காக்க வைத்ததற்காக என்னை மன்னித்து விடுங்கள். பரவாயில்லை. என்றுமே காத்திருந்து கிடைப்பதில் தான் மிகவும் சுவாரஸ்யம் இருக்கும். காப்பாற்றுங்கள். நீங்கள் எதற்கு பயப்படாதீர்கள், உங்களுக்கு எதுவும் ஆகாது. எனக்கு மிகவும் குளிராக இருக்கிறது. ஏன் சிலை போல் நிற்கிறீர்கள்? சென்று வெந்நீரையும் சால்வையும் கொண்டு வாருங்கள், சீக்கிரம். என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எனக்கு உதவி செய்யுங்கள், இன்னொரு கையையும் தேய்த்து விடுங்கள். சீக்கிரம் சீக்கிரம் கொண்டு வந்து இங்கே வையுங்கள். தண்ணீர் மிகவும் சூடாக இருக்கிறது ஷஹன்ஷா. நீங்கள் என்ன முட்டாளா?
தண்ணீர் இவ்வளவு சூடாக இருக்கக்கூடாது என்பது உனக்கு தெரியாதா? இதை எடுத்துச் செல். கவலைப்படாதீர்கள், ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இவர்கள் உடையை மாற்றிக்கொள்ள என் அறைக்கு அழைத்துச் செல்லுங்கள். தாங்கள் என்ன செய்கிறீர்கள்? தெரிந்து கொண்டீர்களா? கைகள் சுடும் அளவிற்கு இந்த நீர் சுடவில்லை. நிச்சயமாக தண்ணீர் சூடாக இல்லை ஜோதா பேகம். ஆனால் அந்த தாசிக்கு நான் உதவி செய்வதை பார்த்து உங்களது மனதில் பொறாமை எனும் தீ எழுந்ததே, அது மிகவும் சூடாகத்தான் இருந்தது. இனி அந்த நெருப்பை கொழுந்து விட்டு நான் எரிய செய்வேன். உங்களை மீண்டும் மீண்டும் நான் காயப்படுத்துவேன். அப்போதுதான் என்னை எப்படி அவமானப்படுத்தினீர்கள் என்பது உங்களுக்கு புரிய வரும். தாங்களே வேண்டுமென்று அந்த நீரில் கொதித்து விட்டீர்களா? சூதில் வெல்ல வேண்டும் என்றால் நாம் பெரிய தொகையை கட்ட வேண்டும். ஒருவேளை நான் அவ்வாறு செய்யாதிருந்தால் சயின்ஷா அவர்கள் தன் கைகளால் என்னை தூக்கி இருக்க மாட்டார். அது மட்டுமல்லாமல் ஜோதா பேகம் இதை பார்த்து மிகவும் சங்கடப்பட்டார். ஆனால் பாவம், அவளால் என்ன செய்ய முடியும்? சகின்ஷாவின் முன்னால் அவளால் வேறு என்ன செய்துவிட முடியும்? எப்பொழுது பார்த்தாலும் தாங்கள் எதற்காக ஜோதா பேகத்தை இடையில் இழுக்கிறீர்கள்? உங்களுடைய குறிக்கோள் அவர் அல்லவே. ஆனால் அவள் என் இலக்கிற்கு மிகவும் இடையூறாக இருக்கிறாள். நான் அருகில் இருக்கும் பொழுது சயின்ஷா ஜோதா பேகத்தை பார்த்தால் அதை என்னால் எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? ஆகையால் தான் நான் என்னுடைய விளையாட்டை காண்பித்தேன். வேண்டுமென்றே நீரில் குதித்தேன். ஷெஹின்ஷாவுடைய கவனத்தை என் பக்கம் திசை திருப்புவதற்காக. ஷெஹின்ஷாவை முழுமையாக தன்வசப்படுத்துகிறாள் அவள். இந்த பெய்னசர் மிகவும் கெட்டவள். அவளுக்கு கண்டிப்பாக நீச்சல் தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் அவள் வேண்டுமென்றே அந்த நாடகத்தை ஆடினாள். என்னுடைய நாடகம் அரங்கேறிவிட்டது. என்னை காப்பாற்றுவதற்கு பாஷா வந்துவிட்டார். ஆனால் அதனால் என்ன நடந்தது? நீங்கள் நினைத்தது எதுவும் நடந்ததாக தெரியவில்லையே. அவசரப்பட்டால் அனைத்தும் கெட்டுவிடும் ஜஹீரா. முதல் முறையே பாஷாவை முழுமையாக அடைய வேண்டும் என்றால் அது எளிதான காரியமல்ல. பொறுமையாக நான் இலக்கை நெருங்கிக் கொண்டிருக்கிறேன். அதற்கு இன்னும் ஒரு இரவு போதும் எனக்கு. ஷெஹின்ஷா யாரோடு இரவை கழிக்கிறாள் என்பதை தெரிந்து கொள்ள எனக்கு எந்த அவசியமும் இல்லை. என்னுடைய கவலை எல்லாம் இந்த பெனசீரால் எனக்கும் ஷெஹின்ஷாவிற்கும் இடையில் மீண்டும் இடைவெளி அதிகமாகிவிட்டது. முதல் முறையாக ராம்தனுவின் இசை நிகழ்ச்சியில் நான் அவமானப்படுத்தப்பட்டேன். இரண்டாவது, என்னுடைய வஸ்திரங்கள் எனக்கு அளித்த நகையை அவளுக்கு கொடுத்து விட்டார். என்று இவ்வாறு மீண்டும் மீண்டும் ஏன் இவ்வாறு செய்கிறாள் என்று எனக்கு புரியவில்லை. மீண்டும் மீண்டும் என் லட்சியத்திற்கு இடையூறு விளைவிக்கிறார் அந்த ஜோதா பேகம். பாஷா அவர்களின் அருகில் நெருங்கும் போதெல்லாம் அவரும் வந்து விடுகிறார். ஆனால் இம்முறை பாஷாவை சந்திக்கும் பொழுது அவர் நிழல் கூட அவர் மீது படாமல் நான் முழுமையாக தடுக்க பார்ப்பேன். ஒரு விஷயத்தை கூறவா? முதல் முறையாக நான் இன்னொருவரை பார்த்து பொறாமைப்படுகிறேன். பொறாமையா? என்ன கோருகிறாய் மோதி? எனக்கு ஏன் பொறாமை வர வேண்டும்? அதுவும் பெய்னசீர் மீது, ஒரு தாசி மீதா? நீ எப்பொழுதும் அதிகமாக யோசித்துக் கொண்டிருக்கிறாய். தாங்கள் என்ன செய்கிறீர்கள்? கை சுடும் அளவிற்கு இந்த நீர் சூடாக இல்லை.
இந்த சிம்மாசனத்தில் பொதுவாக என்னுடைய முக்கியமான பேகங்களே அமர்வார்கள். ஆனால் இம்முறை என்னுடைய பரிசை நான் இதில் அமர சொல்கிறேன். இப்போதுதான் இது மிகவும் அழகாக தெரிகிறது. எதற்காக இதையெல்லாம் யோசிக்கின்றேன்? நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? அவர் ஷெஹன்ஷா. அவர் யாரோடு இருந்தால் எனக்கு என்ன? உங்களிடமும் என்னை அனுமதிக்க மாட்டேன் என்கிறீர்கள். மற்றவர்களிடம் நான் செல்வதையும் நீங்கள் விரும்ப மாட்டேன் என்கிறீர்கள். உங்களுக்கு என்னதான் வேண்டும் ஜோதா பேகம்? நான் வேண்டாம் என்ற பிறகு இந்த பொறாமை மட்டும் எதற்காக? ஷெஹன்ஷா!